ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மலை வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம முருங்கைக்காயை வச்சு புளி ஊற்றாமல் ஒரு பொரிக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள் முருங்கைக்காய் தான் மெயின். வெங்காயம், தக்காளி, பூண்டு கொஞ்சம் நிறைய இடித்து வச்சுக்கோங்க. தோல் உரித்து இடித்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, வெந்தயம் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இடித்த பூண்டு, அடுத்ததாக கருவேப்பிலை போட்டு நல்லா பச்சை வாசனை போக வதக்கிட்டு வெங்காயம் போட்டுக்கோங்க. நான் வந்து இந்த குழம்புக்கு வந்து தக்காளி நிறைய சேர்த்துருக்கேன். எப்பயுமே புளி டேஸ்ட்டை விட தக்காளியோட டேஸ்ட் அதிகம் வர மாதிரி நீங்கள் எந்த குழம்பு வச்சிங்கனாலும் அதோடய டேஸ்ட்டு சூப்பராக வரும். அடுத்ததாக வந்து தனி மிளகாத்தூளும் தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வதங்கினதுக்கப்புறம் குழம்பு மிளகாத்தூள் போட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற முருங்கைக்காயும் போட்டுக்கோங்க. இது வந்து முருங்கைக்காய் மட்டும் போட்டு இந்த பொரி குழம்பு வச்சிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குதுல முருங்கைக்காய், அதை வந்து வாங்கி நல்லா சதைப்பற்று உள்ள காயாக வாங்கி இந்த மாதிரி குழம்பு வைக்கும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். மோஸ்ட்லி வந்து கத்திரிக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு இதெல்லாம் போட்டு தான் வைப்பாங்க. ஆனால் நீங்கள் முருங்கைக்காய் மட்டும் போட்டு செய்யும்போது அதோடய வாசனையே நல்லாயிருக்கும். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி நல்லா காய் வெந்ததுக்கப்புறம் குழம்புல உள்ள எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சுன்னா அவ்வளோதான் போதும். லாஸ்ட்டாக கொத்தமல்லி தழை இறக்கி ஆஃப் பண்ணிக்கலாம் அடுப்பை. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.